ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல, மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் சட்டப்படி குற்றம் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. நன்றாக படித்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இது மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு மக்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன? இந்த ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்களே, இதே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உறவினரோ அல்லது உங்கள் மகனோ உங்கள் மகளோ உங்களுடைய வீடுகளில் இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்கக்கூடிய செயலை அவர் ஆதரவு கொடுப்பாரா? தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி ஆபாச படம் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அது தவறு கிடையாது, சட்டத்தின் அடிப்படையில் அது தவறு கிடையாது, இன்னும் அதிகமாக நீங்கள் அதை பாருங்க, ஆனால் யாருக்கும் நீங்கள் பரப்பி விடாதீர்கள் என்ற கருத்தை அவர் சொல்லுவாரா? மக்கள் இன்னைக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாடு, ஒரு சட்டம், ஒரு நீதித்துறை இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்களினுடைய பாதுகாப்புக்கு தான் அது உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளுக்கு சம்பந்தமான சிந்தனைகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை குறித்து நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் தன்னுடைய செல்போனில் ஆபாச படம் பார்த்தார் என்ற காவல்துறை மூலமாக பதியப்பட்ட வழக்கு திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த இளைஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை பதிவு செய்கிறார். இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இது சம்பந்தமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆபாச படத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஒருவர் தன்னளவில் பார்ப்பது எந்த விதமான குற்றமும் இல்லை. அது அவர் பார்க்கத்தான் செய்கிறாரு. இதை மற்றவருக்கு அவர் பரப்பினார் அப்படின்னு சொன்னால் அது குற்றமாக கருதப்படும். அவர் பரப்பவில்லை, அதை தன்னளவில் பார்க்க தான் செஞ்சார். இப்போ பார்ப்பது குற்றமில்லை என்று அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த சென்னை உயர்நீதிமன்றம். ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல, மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் சட்டப்படி குற்றம் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். இந்த கருத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதே மாதிரி ஓரின சேர்க்கை சம்பந்தமாக அந்த ஓரின சேர்க்கை செய்வது குற்றம் இல்லை என்ற ஒரு வினோதமான தீர்ப்பையும் நீதிமன்றம் வழங்கியதை நாம் பார்த்திருப்போம். தன்பாலின உறவுக்கு எதிரான சட்டப்பிரிவு 377 பகுத்தறிவற்றது என்று கூறியிருக்கும் உச்சநீதிமன்றம் அத்தகைய உறவு குற்றமல்ல என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது மாதிரி கள்ளக்காதல் செய்வது அது ஒரு குற்றம் கிடையாது, அதுக்கும் அனுமதி இருக்கு என்று சொல்லக்கூடிய தீர்ப்பை வழங்கியதை நாம் பார்த்திருப்போம். இந்திய தண்டனை சட்டத்தின் 497வது பிரிவின்படி மனைவி மற்றொரு ஆணுடன் தொடர்பு வைத்திருந்தால் கணவர் அந்த நபர் மீது புகார் அளிக்க முடியும். புகார் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கவும் 497வது பிரிவு வகை செய்கிறது. ஆனால் ஒரு பெண் தனது கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் உறவு வைத்திருந்தால் அது தொடர்பாக புகார் அளிக்க இந்த சட்டத்தில் வழி இல்லை. அது மட்டுமின்றி தனது கணவன் வேறு ஒரு திருமணமாகாத பெண்ணுடன் உறவு வைத்திருந்தால் என்ன செய்வது என்பது குறித்தும் 497வது பிரிவு கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த சட்டப்பிரிவு பெண்ணின் தனித்துவத்தை மறுத்து கணவனின் உடைமை பொருளாக மட்டுமே கருதுகிறது எனவும், இது அரசியல் சாசனம் அளித்துள்ள அடிப்படை உரிமைக்கு எதிரானது எனவும் கூறி கேரளாவைச் சேர்ந்த ஜோசப் ஷைன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இபிகோ 497வது பிரிவை அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டுமென கோரியிருந்தார். வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு 497வது பிரிவை நீக்கினால் அது திருமணம் என்னும் சமூக நிறுவத்தின் புனிதத்தை சீர்குலைத்துவிடும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியுள்ளது. திருமணத்தை கடந்த உறவை கிரிமினல் குற்றமாக்குவது அரசியல் சாசனத்திற்கு முற்றிலும் விரோதமானது என நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் திருமணத்தை மீறிய உறவை விவாகரத்திற்கான ஒரு காரணமாக வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளலாம் என தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா கூறியுள்ளார். நீதிபதி ரோஹின்டன் எஃப் நாரிமன் ஒரு தனி மனிதருக்கு சமத்துவம், சுதந்திரம், கௌரவம் ஆகியவை அடிப்படை உரிமைகள் என அரசியல் சாசனம் வரையறுப்பதற்கு முன்பிருந்தே 497வது பிரிவு தொடர்கிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டப்பிரிவின்படி பெண் கணவனின் உடைமை பொருளாக கருதப்படுகிறாள் என்று அவர் கூறியுள்ளார்.
நீதிபதி TY சந்திரசூட் கூறுகையில், ஆணும் பெண்ணும் மற்றொருவரின் பாலியல் விருப்பங்களுக்கு பரஸ்பரம் மதிப்பளிக்க வேண்டுமென்றும் கூறியுள்ளார். பாலியல் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள தங்களுக்குரிய இணையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு என்பது மனித சுதந்திரத்திற்கு அவசியமானது. திருமணம் போன்ற தனிப்பட்ட வட்டத்திற்குள்ளும் கூட ஒரு பெண்ணின் விருப்பத் தேர்வானது அனுமதிக்கப்பட வேண்டுமென சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார். ஒரு பெண்ணின் தனிப்பட்ட கௌரவம் மற்றும் சமத்துவ உரிமை ஆகியவற்றை பாதிக்கும் எந்த ஒரு சட்டப்பிரிவாக இருந்தாலும் அது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானதுதான் என்று நீதிபதி ஹிந்து மல்ஹோத்ரா கூறியிருக்கிறார். ஒரு பெண்ணின் கௌரவம் என்பதை பிரதான கட்டிடம் ஒன்றின் இணைப்பை போல பார்க்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில உலக அரங்கில நம்முடைய இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலாச்சாரம் பண்பாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் இது மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கறது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வினோதமான ஒரு பார்வையாக பார்க்குறாங்க. இப்போ இவங்க இந்த ஓரின சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்ததன் விளைவாக இப்போ அது எந்த அளவிற்கு வந்து நிற்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பாலினத்தவர்கள் நாங்கள் திருமணம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க என்று கோரிக்கை வலுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த தீர்ப்புகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீர்கேட்டை ஏற்படுத்தி இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஜனநாயகத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய இந்த உயர்நீதிமன்றங்கள் இந்த கலாச்சாரம் பண்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய அளவில் தீர்ப்பு எழுதுவது நாம் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? உயர்நீதிமன்ற நீதிபதி கேரள மாநிலத்தில் இந்த ஆபாச படம் பார்ப்பது குற்றம் கிடையாது என்று சொன்ன அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆபாச படங்கள் பார்ப்பது தவறு கிடையாது என்ற ஒரு தீர்ப்பு சொல்லாருன்னு சொன்னா, இதே மாதிரி உத்தரகாண்ட் மாநிலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கடந்த 2018 உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வரும்போது ஆபாச படங்கள் பார்ப்பது இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஆபாச படங்கள் தான் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு இந்த மூல காரணமாக இந்த ஆபாச படங்கள் தான் இருக்கு. அப்ப இந்த ஆபாச படங்கள் அந்த பதிவேற்றம் செய்யக்கூடிய அந்த இணையதளங்கள் உடனடியாக முடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது தானே. அப்போ இந்த நீதிபதி அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஆபாச படம் பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய அந்த இணையதளங்கள் முடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு கொடுத்தாருந்தான்னு சொன்னால், அது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இவர் மேற்கோள் காட்டிய தீர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மக்களே விரும்பாத ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்ப்பது தவறு கிடையாது, பரப்புவது தான் தவறு அப்படின்னு சொன்னால், அதை பதிவேற்றம் பண்ணுறதும் ஒரு பரப்புவது போன்றது தானே. அதை பதிவேற்றம் செய்யக்கூடிய இணையதளங்கள் என்னென்ன இணையதளங்கள் அதை பதிவேற்றம் செய்யுது, எந்தெந்த இணையதளங்கள் மூலமாக இன்றைக்கு மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு செய்திகள் அரசாங்கம் நினைச்சா அதை எடுத்துட முடியாதா? அதை நான் தடை செஞ்சிட முடியாதா? அதையெல்லாம் தடை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கு அரசாங்கமும் இது போன்ற நீதித்துறையும் அதற்கு தவறுகள் அதிகமாக நடப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுது? ஒரு தவறு ஒருவன் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அதை விட அதிகமாக தவறு செய்ய தூண்டுவது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா இல்லையா? அப்போ இது போன்ற தீர்ப்புகள் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இளைஞர்கள் அது மாதிரியான ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய அந்த தவறுகளை தான் ஊக்கப்படுத்துகிற ஒரு முகமாகத்தான் இன்றைக்கு மக்கள் அது பார்ப்பாங்க. நாம் என்ன விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது அது மாதிரியான ஒரு தவறுகள் அந்த ஆபாச படங்களின் மூலமாக இன்றைக்கு எவ்வளவு ஒரு கலாச்சார சீர்கேடு, நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடந்த 5 வருடங்கள் 10 வருடங்கள் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் அதிகமாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதிகமாகி கொண்டே போயிட்டு இருக்கிறது முதல் காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான ஆபாச படங்கள் தான் காரணம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அந்த பார்ப்பது தவறு கிடையாது என்று ஒரு நீதிபதியே சொல்றார் அப்படின்னு சொன்னால், அதை பார்ப்பதற்கும் அதன் மூலமாக நாட்டில் தவறுகள் அதிகமாவதற்கும் வாசலை திறந்து விடக்கூடிய ஒரு செயலாகத்தான் தீர்ப்பு மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாட்டில் குற்றங்கள் குறைவதற்கு தான் அந்த சட்டங்கள் இருக்க வேண்டுமே தவிர, நாட்டில் குற்றங்களை அதிகப்படுத்தும் முகமாக இன்றைக்கு தீர்ப்புகள் கொண்டிருக்கிறத மக்கள் ரொம்ப ஒரு வினோதமாக பார்க்குறாங்க. ஒரு நாட்டில் குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தண்டனைகள் மிக கடுமையாக இருக்க வேண்டும். கடுமையான தண்டனைகள் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்று சாமானிய மக்கள் கூட புரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், வெளிநாட்டில் இருக்கு அப்படின்னா அவங்க கலாச்சாரம் வேற, தமிழ்நாட்டை தமிழ் கலாச்சாரம் வேற. திருமணத்துக்கு முன்னே ஆணும் சரி பெண்ணும் சரி, அது மாதிரி எந்த விதத்துலையுமே இப்போல்லாம் நிறைய டேட்டிங் அப்படிலாம் போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் அது ஆமாம் ரெண்டுமே தப்பு தானுங்க. தவறு நமக்கு இந்தியன் கல்ச்சருக்கு அது எதிரானதுன்னு தான் என்ன சொல்கிறேன்.
அப்படின்னா நாட்டில் இருக்க இதே இல்லாமல் போயிடும். கடவுள் வந்து படைக்கும் போதே வந்து ஃபுல்லாவே ஆணா படைச்சிருக்கலாம். அந்த ஓரின சேர்க்கை தறி அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள் ஒருவேளை நினைச்சிருந்தார் அப்படின்னா எல்லாமே ஆணா படைச்சிருக்கலாம், அல்லது இப்போ எல்லாமே பெண்ணா படைச்சிருக்கலாம். இப்போ வந்து ஆண் பெண் அப்படின்னு படைக்கும் போது அது ஆண் பெண் உறவு தான் வந்து சரியானது, ஓரின சேர்க்கை தவறு தான். திருமணத்தை தாண்டிய உறவு பொதுவாகவே தவறான விஷயம் தான் சார். அது மாற்றான் மனைவியை தேடாதை, உன் மனைவியை தொலைத்து விடுவாய். நன்றாக படித்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இது மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு மக்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன? இந்த ஒரு தீர்ப்பை நீங்கள் வந்து கொடுக்குறீங்களே, இதே வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உறவினரோ அல்லது உங்கள் மகனோ உங்கள் மகளோ உங்களுடைய வீடுகளில் வந்து இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்கக்கூடிய செயலை வந்து அவர் வந்து ஆதரவு கொடுப்பாரா? தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி ஆபாச படம் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு கிடையாது, சட்டத்தின் அடிப்படையில் வந்து அது தவறு கிடையாது, இன்னும் அதிகமாக நீங்கள் அதை வந்து பாருங்கள், ஆனால் யாருக்கும் நீங்கள் பரப்பி விடாதீர்கள் என்ற கருத்தை வந்து அவர் சொல்லுவாரா? மக்கள் இன்னைக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாடு, ஒரு சட்டம், ஒரு நீதித்துறை இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்களினுடைய பாதுகாப்புக்கு தான் அது வந்து உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்குது. எந்த பத்திரிகையை எடுத்து நாம் பார்த்தாலும் சரிதான், எந்த செய்தி சேனல் எடுத்து பார்த்தாலும் சரிதான், இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அது எப்படி நாம் வந்து குறைக்கிறது, அதற்கு நாம் எப்படி அதற்கான வழிவகைகளை வந்து செய்கிறது, பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துவது என்பதில் தான் நாட்டினுடைய சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அதில் தான் நாட்டினுடைய காவல்துறையாக இருந்தாலும் சட்ட நீதித்துறையாக இருந்தாலும் அதில் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இது மாதிரி ஒரு கோமாளித்தனமான தீர்ப்புகளை வழங்கி நாட்டில் தவறுகள் அதிகமாவதற்கு ஒரு காரணமாக வந்து அது வந்து அமைந்துவிடக்கூடாது. இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்புகள் என்ன அப்படி சொன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படி சொன்னா, பில்கிஸ் பானு விஷயம் சம்பந்தமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுச்சா இல்லையா? பில்கிஸ் பானு எந்த அளவிற்கு வந்து ஒரு கொடூரமான அளவில் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அந்த வழக்கு போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு 11 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்ட சூழ்நிலையில குஜராத்தினுடைய அந்த மாநில அரசு அவர்களுக்கு வந்து தண்டனைகளை ரத்து செய்து மன்னிப்பு வழங்கி வந்து விடுதலை செய்த சூழ்நிலையில அதை எதிர்த்து வந்து பில்கிஸ் பானு தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க. விசாரித்த நீதிபதிகள் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க? இந்த மாதிரியான வந்து ஒரு தண்டனைகளை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து மாநில அரசு கிடையாது, இது செல்லாது, அவர்கள் உடனடியாக வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல. இது மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் வந்து இன்றைக்கு மக்கள் விரும்புகிறாங்க. நம்ம நாட்டினுடைய மக்கள் விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாட்டில் குற்றங்கள் குறையணும், நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் அதற்கு ஆதாரமாக அமைய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு மக்கள் விரும்புகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓரின சேர்க்கைக்கு வந்து அனுமதி இருக்குது, அதை நாம் வந்து தடை செய்ய முடியாது. கள்ளக்காதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாம் தடை செய்ய முடியாது. ஆபாச படங்கள் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம், அது வந்து பரப்புவதுதான் தவறு, பார்ப்பது தவறு கிடையாது என்று இது மாதிரி குற்றங்களுக்கு அதிகமாக வழிவகுக்கக்கூடிய தீர்ப்புகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை விரும்பக்கூடிய கலாச்சாரத்தின் மற்றும் பண்பாட்டின் அடிப்படையில் வாழக்கூடிய இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.